புரோட்டா சால்னா எளிமையான முறையில் வெங்காயம், தக்காளி, சோம்பு, ஜீரகம் தாளித்து சாத்தே பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாத்தே பண்ணிக்கணும். சாத்தே பண்ணிவிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாத்தே பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிக்கணும். நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் பிரியிற வதங்கின வாட்டி மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், எண்ணெய் பிரியிற அளவுக்கு சாத்தே பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு சாத்தே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த சாத்தே பண்ணதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடணும். நல்லா தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்ச வாட்டி அரைச்சி வச்ச உளுந்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மினிமம் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். 1/4 மணி நேரம் கொதிக்கும் போது பெப்பர், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சா வீட்டிலே சால்னா ரெடி.